வணக்கம், நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைம் அண்ட் ஒர்க்குக்கான டே ஷீட் தான் பார்க்க போகிறோம். எத்தனாவது நாளுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா 14th டேக்கான டே ஷீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் டைப்பும் வேஜஸ் டைப்பும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பர்சன்டேஜும் வேஜஸும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க டைரெக்டாக பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 12 நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார். பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சுருந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ கேன் டூ எ சர்டைன் ஜாப் இன் 12 days. ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறார். பி இஸ் 60% எஃபிஷியன்ட் தென் ஏ. பின்றவர் வந்து 60% எஃபிஷியண்ட்டாக இருக்கார். யாரை விடனா ஏவை விட. How many days B alone can take do the same job அல்லது ஒர்க். ஓகேங்களா, சால்வ் பண்ணிடலாங்களா. நான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படி சால்வ் பண்ணுறேன். A/Bன்ற 2 பேர் கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா. A/Bன்ற 2 பேர் கொடுத்துருக்காங்க. Bன்றவர் 60% மோர் எஃபிஷியன்ட் சொல்கிறாங்க. நான் அப்போ வந்து ஏன்றவர் ஒரு 100% வேலை செஞ்சுருக்காருன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இவர் அவரோட முழு பொட்டன்ஷியலை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி Bன்றவர் அவரை விட 60% எஃபிஷியண்ட்டாக இருக்கார். அப்போ இவரும் 100 மடங்கு வேலை செஞ்சுருக்கணும். ஆனால் அவரை விட 60% வந்து எக்ஸ்ட்ரா எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறாரு, திறன் அதிகமானதில் வேலை செய்கிறாரு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 160% வருங்களா. ரேஷியோன்றப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் சிம்ப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்ப்ளை பண்ணிக்கலாம். நான் 0 கட் பண்ணிடுறேன், 2ஆல் அடிக்கிறேன். 5 × 2 10, 8 × 2 16. அப்போ நமக்கு A/Bயோட எஃபிஷியன்சி எவ்வளோ கிடச்சிருக்கு? திறன் வந்து 5:8ன்னு கிடச்சிருக்கு. இதில் ஏன்றவர் 12 நாள் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பி மட்டும் அதே வேலையை செஞ்சால் எவ்வளோ நாளில் வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த 5 × 12ஐயும் 8 × கொஷின் மார்க்கையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஆன்சருங்க. இப்போ 5 × 12 = 8 × D டேஸ். நான் 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8, 3 × 4 12, 5 × 3 15 ஆகும். இங்கே இருக்க மல்டிப்ளையில் இருக்க 2 வந்து டிவிஷனில் வந்துடும். இப்போ /2. இதை எப்படி எழுதலாம்? 7 2 14, பேலன்ஸ் 1/2. அப்போது 8ன்ற எஃபிஷியன்சியில் பி எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பார்? 7.5 நாளில் முடிச்சிருப்பார். ஓகேங்களா, 7.5 நாளில் முடிச்சிருப்பார். 5 எஃபிஷியன்சி இருக்கப்போ 12னா 8 இருக்கப்போ 8 மடங்கு அவரை விட திறனாக இருக்கப்போ அதை விட கம்மியான டேஸில் முடிச்சிருப்பாங்க. அப்போ 7 1/2 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. இப்படி கேட்டுட்டாங்கனாலே, பர்சன்டேஜில் கேட்டாங்கனாலே இதை மட்டும் யூஸ் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே போக தேவையில்லை, எந்த ஃபார்முலா தேவையில்லை, இது மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்களேன். ரொம்ப சிம்பிளான கொஷின். ஒரு நபரின் தினக்கூலியை வந்து 25% உயர்த்துறாங்க. அவர் அதனால் வந்து 25 ரூபா சேலரியை வாங்குறாரு. உயர்த்தப்படுவதற்கு முன்பு அவர் வாங்கிய தினக்கூலி எவ்வளோன்னு கேட்குறாங்கங்க. த டெய்லி வேஜஸ் இன்க்ரீஸ்டு பை 15 இல்லை 25%. ஓகேங்களா, 25% அண்ட் எ பர்சன் நவ் கெட் 25. ஒருத்தர் வந்து ஒரு கூலி வாங்கிட்டுருக்காரு, ஒரு சேலரி வாங்கிட்டுருக்காரு. அதுலேருந்து ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சேலரி என்னவா மாறுது? 25 ரூபாயாக மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் ஹிஸ் டெய்லி வேஜஸ் பிஃபோர் இன்க்ரீஸ்? அவரோட தினக்கூலி வந்து 25% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்குறாங்க. 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100%லேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 125% தான் 25 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடி வாங்கிய தினக்கூலி என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு 100% வாங்கியிருப்பாங்கன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 100%க்கு எக்ஸ். நேருக்கு நேர் இருந்து அடிச்சிடலாம். ஒரு 25 25, 5 25 125, ஓரஞ்சு 5 25 100. அப்போது தினக்கூலி எவ்வளோ வாங்கியிருப்பார்? 25% உயர்த்துறதுக்கு முன்னாடி 20 ரூபா வாங்கியிருப்பாங்கங்க. ஓகேங்களா, வெறும் 20 ரூபா வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு வேலையை ஏ என்பவர் 16 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% அதிகமான திறமையுடையவர் எனில் முழு வேலையையும் முடிக்க பிற்கு எவ்வளோ நாட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. A can do a job in 16 days. 60% more efficient than A. ரெண்டே டேட்டா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் B finish the same ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. போட்டுருங்களா.
நமக்கு எஃபிஷியன்சியில் தான் பர்சன்டேஜில் கொடுத்துட்டா எஃபிஷியன்சியில் தான் சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி என்பவர் வந்து ஏவோட 60%. அப்போ நான் ஏவை வந்து 100%ன்னு வச்சுக்கணும். பின்றது இவரை விட 60% அதிகமாக வேலை செய்கிறாருன்றப்போ இப்போ 160%ன்னு மாறிடுங்களா. 0 0 கட்டு 2ஆல் அடிக்கிற 5 8 8 2 16 2 10. இப்போது ஏன்றவர் எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, 16 நாட்களில் முடிக்கிறாங்க. பின்றவர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. நான் என்ன சொன்னேன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணணுன்னு சொன்னேன். அப்போ டைரெக்டாக அடிச்சிடறேன். 1 8 2 16. அப்போ 5 × 2 10ன்றதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, இது எழுதாமையும் அடிச்சிடலாம். ஓகேங்களா, இந்த சைடில் இருக்கிறத டிவைட் பண்ணலாம், இந்த 2 கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். 5 × 16 = 8 × x. அது பியோட டேஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1 8 2 16. இப்போ எவ்வளோ டேஸ் வரும், 10 நாள் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, 10 நாள். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, வேஜஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வேஜஸ்லேருந்து. ஏ ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார். ஏன்றவர் ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு. அதே வேலையை பீன்றவர் 12 நாளில் முடிக்கிறாரு. ஓகேங்களா, அதே வேலையை அதே ஒர்க்கை வந்து 12 நாளில் முடிக்கிறாரு. அந்த வேலையை 2 பேர் சேர்ந்து முடித்ததுக்கு 200 ரூபாய் வந்து ஊதியம் வாங்குறாங்க. சேலரியே 200 ரூபா வாங்குறாங்க. அதில் பியோட ஷேர் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days அண்ட் பி கேன் டூ த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days. ஏவும் ஒரு வேலையை செய்கிறாரு, பியும் அதே வேலையை செய்கிறாரு. ஏ வந்து 8 நாள் அந்த வேலையை முடித்தா பி வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. 2 பேர் டுகெதராக ஏ அண்ட் பி டுகெதர் கம்ப்ளீட் த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க். 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க, அதே ஒர்க்கை. அதனால 200 ரூபாயை வந்து அவங்களோட கம்பைன்டு வேஜஸ் 2 பேருக்கு சேர்ந்து கூலியாக வாங்குறாங்க. இதில் பியோட வேஜஸ் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதையும் நம்ம பர்சன்டேஜ் டைப்பில் தான் சால்வ் பண்ண போகிறோம். A/B நமக்கு டேஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, டேஸில் கொடுத்துருக்கிறத திறனுக்கு மாற்றணும்னு நம்ம என்ன பார்த்தோம், 1/12 எழுதணும்னு பார்த்தோம். அப்போ 1/8ங்கிறது ஏவோட திறனும் 1/12ங்கிறது பியோட திறனும். சிம்பிளாக எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன், இதை மேலே மல்டிப்ளை பண்ணிடுங்க, இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ A/Bங்கிறது என்னவாக மாறும், 12:8ன்னு மாறிடும். கரெக்டுங்களா, 12:8ன்னு மாறிடும். ரேஷியோவை நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்ப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்ப்ளை பண்ணிடலாம். இது 2 இருந்துச்சுன்னா இப்படிங்க, இதே 3 இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 2 இருக்கனால சிம்பிளாக சொல்லணுன்னா ஏவோட டேஸை பிக்கும் பியோட டேஸுக்கும் ஏக்கு எழுதிட்டிங்களா, அதுதான் அதோட திறனாக இருக்குங்க. ஓகேங்களா, அதுதான் அவங்க 2 பேர்த்தோட திறனாக இருக்கும். 2 பேர் கொடுத்துருந்தா, ஏபின்ற 2 பேர் கொடுத்துருந்தா ஏ டேஸை வந்து பிக்கும் பி டேஸை வந்து ஏக்கு எழுதிட்டிங்கன்னா அதுதான் திறனோட ரேஷியோ. இதை நான் 4ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 3 × 4 12, 2 × 4 8. அப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்ச கூலி தான் 200 ரூபாய். அப்போ 2 பேரோட மொத்த எஃபிஷியன்சி எவ்வளோ, 3 + 2 5. 5க்கு தான் 200னா நமக்கு யார் கேட்டிருக்காங்க, பியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா, இப்போ பியோட ரேஷியோ எவ்வளோ, 2. இப்போ 2க்கு பியோட ஷேர் எவ்வளோ, நான் 5ஆல் அடிச்சிடறேன். 5 40 × 5 200. அப்போ 2யும் 40 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் பியோட வேஜஸாக இருக்கும். எவ்வளோ, 80 ரூபாய். இதுக்கு நீங்கள் ஏக்கான ஷேர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, ஏக்கான ஷேர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த எஃபிஷியன்சி மட்டும் எழுதிட்டு பாக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நேர்மாறல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நமக்கு 5ன்றப்போ 200 ரூபாய், 2ன்றப்போ 80 ரூபாய். இதே 3ன்றப்போ எவ்வளோ வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து செய்த வேலைக்கு 600 ரூபாய் வாங்கினாங்கன்னா ஏபியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சால்வ் பண்ணிடலாங்களா. ஏ கேன் ஃபினிஷ் அ ஜாப் இன் 20 days. ஏன்றவர் 20 நாள் வேலையை முடிக்கிறாரு. பி கேன் கம்ப்ளீட் த சேம் ஜாப் இன் 30 days. தே ஒர்க் டுகெதர் அண்ட் ஃபினிஷ் த ஜாப் இன் ₹600 பெய்ட் அஸ் அ வேஜஸ். ஓகேங்களா, 2 பேரும் சேர்ந்ததுக்கு கூலியாக 600 ரூபாய் வாங்கியிருக்காங்க. தென் ஏவோட ஷேர் என்ன, பியோட ஷேர் என்ன, அதே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. A/Bன்ற 2 பேர் இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், 2 பேர்த்தோட திறனையும் கம்பேர் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ ஏவோட டேஸை யாருக்கு எழுதணும், பிக்கு எழுதணும். பியோட டேஸை ஏக்கு எழுதணும். எழுதியாச்சுங்களா. 0 0 கட் பண்ணிட்டா நமக்கு மொத்த ரேஷியோ எவ்வளோ, 3 + 2 5. 2 பேர் சேர்ந்து செஞ்ச ரேஷியோ 5ன்ற ரேஷியோவில் செஞ்சுருப்பாங்க. அதுக்கான கூலி தான் எவ்வளோ, 600 ரூபாய். இதே இது வந்து ஏவோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 3க்கு ஏ,
அப்போ நான் என்ன பண்ணுறேன், 5ஆல் அடிக்கிறேன். 120 × 5 600. அப்போ 3ஐயும் 160 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏவோட ஷேர் கிடச்சிருங்களா? எவ்வளோ? 360ங்கிறது ஏவோட ஷேரு. இதே பியோட ஷேருங்கிறது எவ்வளோவா இருக்கும்? 600லேருந்து 360 மைனஸ் பண்ணால் நமக்கு பியோட ஷேராக இருக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 240 கிடைக்கும். ஆப்ஷன் சி. டி ஏ இல்லை, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நமக்கு ஏவோட ஷேர் தான் 360 வந்திருக்கு. ஏவோட ஷேர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏவோட ஷேர் 360 வரப்போ ஆப்ஷன் சின்றதான் கரெக்டு. ஓகேங்களா? பாருங்கள், ரெண்டே ஸ்டெப்பில் தான் ஆன்சரை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டும் இதே மாடல் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபின்ற 2 பேர் வந்து 1200 ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. அதை ஏ மட்டும் தனியாக செஞ்சுருந்தால் 8 நாளில் முடிச்சிருப்பார். பி மட்டும் தனியாக செஞ்சுருந்தால் 6 நாளில் முடிச்சிருப்பாங்க. தற்போது இவங்களோட ஒரு புது நபரை வந்து சேர்றப்போ 3 நாளில் முடிச்சுட்டாங்க. 3 பேர் சேர்ந்து, ஏபியோட 2 பேரோட சேர்ந்து 3ஆவதாக ஒருத்தர் வர்றாரு, சின்றவர் வர்றாரு. அவங்க 3 பேர் சேர்ந்து 3 நாளில் முடிச்சிட்டாங்கன்னா சியோட சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சியோட சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு ஏவோட டேஸ் தெரியும், பியோட டேஸ் தெரியும், பட் சியோட டேஸ் தெரியாது. டேஸ் தெரிஞ்சால் நம்ம ரேஷியோ படி நம்ம போயிடலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 3 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை தான் 1/3. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், 1/8 ஏவோட டேஸையும் பியோட டேஸையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் நமக்கு யாரோடது கிடைக்கணும்? சியோடது கிடைக்குங்க. ஓகேங்களா? அதாவது 3 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சது எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? ஒரு நாளில் 1/3 பங்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதில் ஏன்றவங்க 1/8, பின்றவங்க 1/6. அதை அப்படியே ரிவர்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது 3த்துக்கு எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 24ன்னு எடுத்துக்கலாங்களா? 8 × 3 24. மேலே 1 இருக்கனால நான் டைரெக்டாக மேலே 8ன்னு போட்டேன். அதே மாதிரி 8 × 3 24, 6 × 4 24. அப்போ 8லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 1. அப்போ சியோட டேஸ் எவ்வளோ? 24 டேஸ்னு வரும். பட் 1/24ங்கிறது ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலை. அப்போ நமக்கு ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும். இப்போ நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிடலாங்களா? A/B/C. ஏன்றவர் ஏவோட திறன் எவ்வளோ? 1/8. பியோட திறன் எவ்வளோ? 1/6. சியோட திறன் எவ்வளோ? 24 நாள் கண்டுபிடிச்சோம். அப்போ 1/24. நமக்கு ஆல்ரெடி இதுவே ரேஷியோவில் இருக்குது. ஆல்ரெடி கொடுத்துருக்கதோ ரேஷியோவில் கொடுத்துருக்கோன்னா நம்ம முழு நம்பரை மாற்றிக்கலாம், ஹோல் நம்பரை மாற்றிக்கலாம். 24 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 8 × 3 24, 6 × 4 24, 1 × 4 24. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ எவ்வளோ வருது? 3:4:1ன்னு வருது. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் நமக்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? அப்போது 1200 வாங்கியிருப்பாங்க. அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? 3 + 4 + 1 8. 8க்கு தான் 1200னா சியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சியோட ரேஷியோ எவ்வளோ? 1. 1க்கு என்ன? 1/8 பேலன்ஸ் வந்து 4 40,000. 5/8 40, 0 அப்படியே வந்துடும். அப்போ சியோட ஷேர் எவ்வளோ? 150. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏவோட ஷேர் என்ன, பியோட ஷேர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இதே மாடலில் ஏவோட ஷேர் என்ன, பியோட ஷேர் என்னன்னு கமெண்ட்டில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினும் பாருங்கள், ரெண்டுமே சேம். 6 நாள் 8 நாள் 3 நாள். அப்போ நமக்கு கியூவோட ஷேர், இங்கே ஆரோட ஷேர் என்ன வரப்போகுது? 1/24ன்னு வரப்போகுதுங்க. ஓகேங்களா? நமக்கு பி மட்டும் தனியாக 6 நாள் வேலை செஞ்சுருப்பார், கியூ மட்டும் தனியாக 8 நாள் வேலை செஞ்சுருப்பார். 6ன்றவரோட உதவியோட 3 பேர் சேர்ந்து 3 நாளில் முடிச்சிருப்பாங்க. இங்கே அதே தானே பார்த்தோம். ஏன்றது 8 நாள் கொடுத்துருக்காங்க, பின்றது 6 நாள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் சேம் ரெண்டுத்துக்கும் ஆரோட வேல்யூ வந்து 1/24 தான் வரும். அப்போ நம்ம டைரெக்டாக சம்மை சால்வ் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? அப்போ P/Q/Rன்றது நமக்கு தேவை. இதில் ஆரோட ஷேர் தான் நமக்கு தேவை. பி பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 1/6 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். அதே மாதிரி கியூன்றவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 1/8 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். ஆறுன்றவர் 1/24 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். ஓகேங்களா? இப்போது இது எல்சிஎம் எடுத்தால் என்ன எடுக்கலாம்? 24ன்னு எடுத்துக்கலாம். 6 × 4 8 × 3 1 × 24. அப்போ மொத்த ரேஷியோ எவ்வளோ வரும்? 4 + 3 7, 7 + 1 8. 8க்கு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சேலரி 4800 கொடுத்துருக்காங்க. சிக்கு என்ன? சியோட ரேஷியோ எவ்வளோ? 1. ஒரு எஃபிஷியன்சிக்கு எவ்வளோ? 1/8 6/8 48. அப்போ 600 சியோட சேலரியாக இருக்கும். ஓகேங்களா? சாரி, சின்றேன், ஆரோட சேலரியாக இருக்கும். இங்கே 6 தானே கொடுத்துருக்காங்க. ஆரோட சேலரி எவ்வளோ? 600. இதே மாதிரி நீங்கள் பிக்கான ஷேர் என்ன, கியூக்கான ஷேர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் போவாங்க.
நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் 8வது கொஷின் 9வது கொஷின் பாருங்களேன். ரெண்டு சேம் கொஷின் தான். ஃபஸ்ட்டு கொஷினில் ஏவோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏவோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷினில் பாருங்கள் பியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஒரே கொஷின் தான். ஓகேங்களா, நம்ம எப்பயும் போல் சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்ற ஒரு 10 நாள்லையும் பீன்ற ஒரு 15 நாள்லையும் வேலையை முடிச்சிடறாரு அதே வேலையை. ஓகேங்களா, ரெண்டு பேர் சேர்ந்து வந்து 2 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்கன்னு ஒத்துக்கிட்டோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆஃபரை. இதில் ஏவோட ஷேர் என்ன பியோட ஷேர் என்னன்றது ரெண்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோவை போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு பேர் கொடுத்தாங்கன்னா ஏவோட டேஸை பிக்கும் பியோட டேஸை ஏக்கு எழுதிட்டால் நமக்கு எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். அப்போ 3 × 5 2 × 5 மொத்த எஃபிஷியன்சி எவ்வளோ, 3 + 2 5. 5க்கு தான் 2 லட்சம்னா நமக்கு யார், ஃபஸ்ட் கொஸ்டின் ஏவோட ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க. ஏங்கிறது எது, பியோட ரேஷியோ. அப்போ 3க்கு ஏ என்ன, 3க்கு ஏ என்ன, 4 × 5 4 × 5 20. அப்போ 4 0 அப்படியே வந்துடும். 1 2 3 4. அப்போ 3யும் 40,000 மல்டிப்ளை பண்ணால் அதான் ஏவோட ஷேராக இருக்கும். எவ்வளோ, 4 3 12, 1,20,000ங்கிறது ஏவோட ஷேரு. அப்போ நமக்கு மொத்த சேலரி 2 லட்ச ரூபா. அதில் ஏ மட்டும் 1,20,000 எடுத்துக்கிட்டாருன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 80,000 ரூபா இருக்குங்களா. அதுதான் பியோட ஷேருங்க. ஓகேங்களா, அதுதான் பியோட ஷேர். ஓகேங்களா, அப்போது 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. நம்ம 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. 1,20,000ங்கிறது ஏவோட ஷேரு. அதிலிருந்து 80,000 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். மொத்தம் 2 லட்ச ரூபா சேலரி வாங்கணும்னு ஒப்புக்கொண்டு இருக்காங்க. அதில் ஏ மட்டும் 1,20,000 எடுத்துட்டாருன்னா பிக்கு வந்து 80,000 இருக்குங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் லாஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. ரெண்டும் 8th கொஷின் 9th கொஷின் சேம் தான். ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாடலில் தான். எக்ஸுன்றவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் ஒய்ன்றவர் 24 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து 42,000 ரூபாய்க்கு வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறதா நினைக்கிறாங்க. அதில் ஒய்யோட ஷேர் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ்ட்டு ஒய் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸோட டேஸை ஒய்க்கு எழுதணும். அப்போ 18, ஒய்யோட டேஸை எக்ஸுக்கு எழுதணும் 24. ரெண்டையும் சிம்பிளை பண்ணால் 4 × 6 24, 3 × 6 18. அப்போ எவ்வளோ மொத்த ரேஷியோ, 4 + 3 7. 7க்கு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 42,000ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, நமக்கு யார் கேட்டிருக்காங்க, ஒய்யோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யோட ரேஷியோ எவ்வளோ, 3. கரெக்டுங்களா, ஒய்யோட ரேஷியோ வந்து 3. 3க்கு ஒய். 1 7 6 7 42, அப்படியே 3 0 போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணலாம், 3யும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதாவது 3 × 6,000. நம்ம 3 6 மல்டிப்ளை பண்ணி 3 0 சேர்த்துக்கலாம். 3 × 6 18, அப்படியே 3 0 இருக்குது, 3 0 சேர்த்துருங்க. இதுதான் யாரோட ஷேரு, ஒய்யோட ஷேரு. அப்போ எக்ஸோட ஷேர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, எக்ஸோட ஷேர் எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.